மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் சொன்ன பதிலையும் நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசும்பொழுது, தமிழகத்துக்கு எந்தவிதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை இது காட்டுகிறது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்துக்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கடந்த காலங்களைப் போலவே தமிழகத்தின் நன்மைக்காக முயற்சி மேற்கொள்ளாமல் இருந்ததைப் போல அமைதியாக காலம் தள்ளுவார்களா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று நெல்லையில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது உரிமைக்காக ஜனநாயக வழியில் போராடிய பொழுது காவல்துறை மூலம் ஏற்பட்ட கலவரத்தின் மூலம் 17 பேர் உயிரிழந்ததை அந்த வீர வணக்க அனுசரித்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற காரணத்தினால் இது குறித்து இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து ஓரிரு நாளில் நான் விளக்கம் அளிப்பேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்று பல லட்சக்கணக்கான மக்கள்கள் தாமிரபரணி ஆற்றில் 25ஆம் ஆண்டு அந்த தாமிரபரணி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக ஜனநாயக வழியில் போராடி அங்கே கலவரத்தால் அந்த 17 பேர் உயிர் பலியானார்கள். அந்த தினத்தை அனுசரித்து நெல்லையில் அந்த தாமிரபரணி ஆற்றில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த வீர வணக்க பேரணியும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். மாநிலங்களுக்கான வரி பங்கீட்டை 23.49 லட்சம் கோடியாக உயர்த்தியதன் மூலம் தமிழகமும் பெரும் பலனடையும். இதனை முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாநில நலனுக்காக முறையாக பயன்படுத்த வேண்டும். நிதிநிலை அறிக்கையை தமிழக பாஜக சார்பில் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதோடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் கு. செல்வப்பிரந்தகை அவர்கள் சொல்லும்பொழுது, தமிழக முதல்வர் விடுத்த கோரிக்கையின்படி வெள்ள நிவாரண நிதியோ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கோ நிதியோ முற்றிலும் வழங்கப்படாமல் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் என்ற ஒரு வார்த்தை கூட இல்லாதது பிரதமரின் கபட நாடகத்தை அம்பலமாக்கியிருக்கிறது. இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் பயிற்சி அளிக்க உள்ளிட்ட காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அதே நேரம் வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லாத பிற்போக்குத்தனமான நிதிநிலை அறிக்கை என்பதனால் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தங்கம், செல்போன் உள்ளிட்ட மீதான சுங்க வரி குறைப்பு, இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக புதிய திட்டங்கள் போன்றவை வரவேற்பத்தக்கதாக இருக்கிறது. பழைய வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாததும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறும்பொழுது, தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்திருக்கிறது வன்மையாக கண்டனத்துக்குரியதாகும். அனைத்து தரப்பினரும் நிதிநிலை அறிக்கைக்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வேண்டும் கூறியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் போது அனைத்து வகையிலும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பெரும் கண்டனத்துக்குரியதாகவும் 3ஆம் தடவையும் கூட ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களித்த சாதாரண மக்களுக்கு இது வஞ்சனை புரிந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூறும்பொழுது, ஜிஎஸ்டியை திரும்பப் பெறுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்து தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட் பெரும் கண்டனத்துக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், சிறப்பு திட்டங்கள் தொடர்பான தமிழக முதல்வரின் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு திட்டங்கள் எதுவும் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறியிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறும்பொழுது, இந்த பட்ஜெட்டால் தமிழகத்தில் கல்வி, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மேம்பாடும். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அறிக்கையை வரவேற்று மத்திய நிதி அமைச்சரை வாழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அமமுக செயலாளர் டிடிவி தினகரன் அவர் சொல்லும்போது, விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உள்ளடக்கிய மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்புக்குரியது என்றும் தமிழகத்துக்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார்.